ஆ தினேஷ் எப்படி இருக்க? நல்லா இருக்கேண்ணா. ஆமா, இது இது யாரு? எனக்கு வேண்டப்பட்டவங்க தான். ஏதாவது வேணா சொல்லுண்ணா. கூப்பிட்டா போதுண்ணா. சொல்கிறேன். எங்க போனாலும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே. ம் எப்பவும் இங்க தான் வருவியா? எப்பயாவது ஒரு முறை. எப்போ என்ன கல்யாணம் பண்றதா பிளான்? கல்யாணமா? கல்யாணம்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதானே வரும். இவ்வளோ சீக்கிரமா? பெஸ்ட். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு இவ்ளோ அர்ஜென்ட்டா இங்க வந்தப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க அவ்வளோ ஆசைன்னு நினைச்சேன். ஆசை. இப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்க வீட்டுக்கு ஒரு 500 பங்காளிங்க இருக்காங்க. அங்கே எப்படி நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறது? அப்புறம் வீடு மெயின் ரோடு பக்கத்தில் நான் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த வேலையெல்லாம் முடியணும். முடங்கி கிடக்கிற என்னோட 6 வருஷ சேலரி இருக்குது, அது கிடைக்கணும். அது கிடைக்கணும்னா என் வேலை பெர்மனெண்ட் ஆகணும். இப்போ அம்மாவோட பாட்டியோட பென்ஷனை வச்சு தான் ஏதோ இருக்கிற செலவெல்லாம் பார்த்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் முடியணும்ல. அது நான் ஒரு விஷயத்த வெளிப்படையாக பேசுகிறேன், எதுவும் நினச்சிக்காத. நான் அங்கே வந்ததுலேருந்து கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அந்த வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? நான் அங்கே வந்தப்போ உங்கள் துளசி மாடம் எப்படி இருந்ததுன்னு தெரியுமா? ரொம்ப நாளாக விளக்கு கூட ஏற்றாம பால் அடைஞ்சு போய் இருந்தது தெரியுமா? அப்படி நிறைய விஷயங்களை பராமரிக்காம தான் வச்சுருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது. இங்கே பாரு, நான் ஒரு கம்யூனிஸ்ட். எனக்கு இந்த பேய் பூதம் பிசாசிலெல்லாம் கேட்க விருப்பம் இல்லை. எனக்கு அதில் நம்பிக்கையும் இல்லை. நான் இப்போ தான் நினச்சேன் இந்த மாதிரி டைலாக் எல்லாம் பேசலையேன்னு. சரி, உன்னோட நட்சத்திரம் என்ன? 4 நட்சத்திரம்லாம் இல்லை. அப்போ டேட் ஆஃப் பர்த் சொல்லு. டேட் ஆஃப் பர்த் 29/5/92. ரொம்ப ஓல்டு மாடல் இருக்கியே. என்ன ஓல்டு கோல்டு மாடல் எல்லாம்? எல்லா நேரமும் நல்ல நேரம் தானே. பிறந்த நேரம்? அது வந்து ஒரு 6:45 சொன்னாங்க. இப்போ நீ சொல்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு டெக்னாலஜியோட உதவி தேவைப்படுதுல்ல? அது தேவைப்படும். பௌர்ணமியில் பூராடம். சும்மா இல்லை, இப்போ 7ல் செவ்வாய். முடியறதுக்கு இன்னும் 6 மாதம் எடுக்கும். அது முடிய 6 மாதம் ஆகும். நீ இவ்வளோ படிச்சிருந்தோம் இதுக்கு பின்னாடி போகிறல்ல? நீ என்னை கிண்டல் பண்ணலாம் வேண்டாம். இந்த நட்சத்திரக்காரங்க இந்த சமயத்தில் எது பண்ணாலும் சரியா வராது. அதுதான் இப்போதைய கிரக நிலை. சரியா வராது? இல்லை, சரி பார்த்துக்கலாம். வீட்டில் இருந்து. ஹலோ. பரவாயில்ல. வீட்டுக்கு போனாலும் ஒரு மாசம் காலை இப்படி தூக்கியே வச்சிருக்கணும். நம்ம அப்புறம் சந்திப்போம். ஓகே, அப்ப சரி. முடிஞ்ச உடனே வந்து சொல்லுங்க. என்ன பாவம் பண்ணணும். இப்போ எப்படி இருக்கு பாட்டி? எல்லாம் அப்படித்தான் இருக்கு. கண்ணா செஞ்சா போதும், மாடை கூட்டிட்டு வெளியில போயிடுறாங்க. யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. என்ன வீட்லயே பூட்டி வைக்கலாம்னு யாரும் நினைக்க வேண்டாம். அப்படி நடக்காம இருக்கிறதுனால தான் இப்போ காலைல கம்பியை கட்டி படுக்க வச்சிருக்காங்க. இப்போ 25,000 செலவு வச்சுட்டேன். இன்னும் பில்லு வர வேண்டியது இருக்கு. அவனை கூட்டிட்டு வெளியில போ, இல்லைன்னா ஏதாவது பேசிட்டே இருப்பான். போங்க போங்க. அம்மா, டீ ஏதாவது குடிக்கிறீங்களா? எனக்கு டீ எல்லாம் வேணாம். 10,500 கொடுமடா. இதில் ஒரு 5,000 ரூபாய் இருக்கு, எடுத்துக்கோ. வேண்டாமா? தோழருக்கு அவ்வளோ தன்மானமா? நான் டியூஷன் எடுத்து சம்பாரிச்ச காசு என்கிட்ட இருக்கு, வேண்டாம். நான் ஒரு விஷயம் சொன்னா கேப்பியா? என்ன சொல்லு. நீங்க ஒரு காரியம் பண்ணுங்க, ஒரு ஜோசியரை போய் பாருங்க. ஜோசியரா? ஏன் ஆப் வைக்க போறியா? ஆப் இல்லப்பா, எல்லாம் சரியாயிடும். நான் சொல்றேன்ல, ப்ளீஸ் எனக்காக. என் வீட்டில் எனக்கு தெரியாத பிரச்சனையை வெளியே இருந்து ஏதோ ஒரு ஜோசியக்காரன் வந்து சரி பண்ணுவான்னு சொல்கிறேன். அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ண ஜோசியரையே கூப்பிட்டுருவோம். அவரே பார்த்துக்கிட்டோம். நான் என்ன சொல்கிறது? இந்தாங்க. ஏய் தினேஷ், அர்ஜென்ட்டாக ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுது ஜேசிபி கொடுக்கறதுக்கு. அதுக்குள்ளே வீட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டியா? அட, நம்ம சாரதாக்காவோட மாடு தான் நேராக போய் கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சுல, அதை தூக்கத்துக்கு ஜேசிபி 10,000 ரூபாடா. உனக்கு நேரம் அருமையாக இருக்குது. என்கிட்ட 5,000 ரூபாய் தான் இருக்குது, பாக்கி கூகுள் பே பண்ணுறேன். அப்போ பேலன்ஸு? கூகுள் பே பண்ணுறேன்டா. பண்ணுறவல்ல? பண்ணுறேன்டா, மறக்காமல் பண்ணுறா. இவன் வேற. முன்ன அந்த கூகுள் பே பண்ணுறியா? 5,000 ரூபாய் தரேன்னு சொன்னியே, அது கிடைக்குமா? ஓ, 5,000
ப்ளீஸ். ஐயோ ஐயோ இருங்க 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 பாத்து மெதுவா தூக்குடா. ஒழுங்கா தூக்குடா. வெளியே தூக்கு, மெதுவா தூக்குடா. இன்னும் கொஞ்சம். ஆனா கரெக்டா பண்ணா அதை எடுத்து வை. இன்னொரு கல் இருக்கு பாரு. கல்லு வாங்கினது நல்லதா போச்சு. எப்படிலாம் வெயி. வருது என்ன பண்றீங்க என்ன ஒண்ணும் இல்லம்மா. ஓகே இல்ல தண்ணி வேணுமா? கீழே வைக்கிட்டா மெதுவா வேணாமா? ஓகே தானடா? என்ன ஓகே இருக்கு. முடிஞ்சு பாத்து மெதுவா. டேய் டேய் வேணாமா? எந்திரிடா. சரி. செங்கல் இது உடைச்சு பாம்புல சேர்க்கலாமா? ஒருத்தன் சரி நீ போய் கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்துட்டு வா, கொஞ்சம் மேல எல்லாம் தொடச்சு ஆ விடலாம். சரி எடுத்துட்டு வரேன். ரொம்ப வலிக்குதாம்மா? ஒண்ணும் இல்ல, சீக்கிரம் சரியாயிடும். இங்க பாரு, அம்மாவை சுத்தம் படுத்திட்டு போய் அப்புறம் டீ எடுத்துட்டு வரேன். ம் ஆ காலுக்குள்ள தங்க கம்பியா போட்டீங்க? பா எவ்வளோ செலவுல? ஆமாண்டா, ஜோஸ் சாருக்கு பணம் கொடுக்க வேண்டிய டேட் நாளைக்கு தான். என்ன செய்யறதுன்னு தெரில, ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. அவள் சொன்ன மாதிரி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக இருக்கு. அப்போ அதெல்லாம் உண்மைதான் போல இருக்கு. டேய் நான் வேலை பார்க்குற இடத்துக்கு வீட்டு பக்கத்துலயே ஒரு ஜோசியர் இருக்காரு. நம்ம நாளைக்கு போய் பார்த்துடலாமா? ஆ எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. சரி ஆனா கிரண் கிட்ட சொல்ல வேணாம், தெரிஞ்சதுன்னா ஒன்னையும் இன்னும் விட்டே வைக்க மாட்டாரு. ஐயோ என்ன எல்லாரும் என்ன பண்றீங்க? முடியலையே. ஐயோ ஐயோ முடியலையே. அப்போ போயிடலாங்க. அப்ப நீ ஒரு முறை போய் பாரு, அவ தான் சொன்னால. அவள் எப்படி எல்லாத்தையும் சொல்ல முடியும்? உனக்கு தான் தெரியும்ல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு. என்னடா ஆச்சு? எங்கடா இருக்கீங்க? சுடுதண்ணி விழுந்துருச்சுடா. பாத்து தூக்குடா. ஐயோ முதல்ல என்ன புடிச்சு எந்திரிக்க வைங்க. இப்ப சுடுகட்ட வச்சு கொல்ல பாக்குறோம். ஓம் நம சிவாய. நான் ஜோதிடர் பிரம்மஸ்ரீ டாக்டர் சபரீஷ் பணிக்கர். சபரி பீடம்ங்கிற என் ப்ரோக்ராமுக்கு உங்க எல்லாரையும் நான் அன்போட வரவேற்கிறேன். நஷ்டப்பட்டதெல்லாம் திரும்ப பெறறதுக்கு உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. உடனே கால் பண்ணுங்க. என் நம்பர் உங்களுக்கு தெரியும்ல? தெரியாதவங்களுக்காக இன்னொரு தடவை சொல்றேன். 98470555 அப்புறம் 35. ஆக மொத்தத்துல 55. ராகு கேது, ராசி மாற்றம், வேலை மாற்றம், இடம் மாற்றம், வாஸ்து குறைபாடு, தாம்பத்திய பிரச்சனைகள், குடும்ப சௌபாகியம், இந்த விஷயங்களுக்கெல்லாம் நான் நேரடியா உங்களுக்கு பதில் சொல்வேன். அதே மாதிரி அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடிய என்னோட இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சைடுல உள்ள பெல் பட்டனை டிங் 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 டிங்னு அமுத்துங்க. அடுத்த காலர் வந்துட்டாங்க. அவர்கிட்ட பேசுவோம். என்ன சகோதரா? நான் தான் பேசுறேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? கேக்கே இந்த இடம் தானே? ஆமாமா இதே தான். போகணுமா? இதே இந்த இடம். நம்ம தான் இங்க வந்துட்டோம்ல, போய் பார்க்கலாமா? சரி நீ போய் பாரு. நானா போங்கறல்ல. பெரிய தைரியசாலி மாதிரி பேசுறது ஒன்னுத்துக்கும் லாயக்கு இல்ல. உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய ஆளு வீட்டுக்கு போய் தினமும் சண்டை போடுங்க, அப்ப பணம் கிடைக்கும். சாமி ஓ, ஆ, சாமி ஆ, இங்க இங்க ஆ, என்ன யாரு பார்க்க வந்திருக்கீங்களா? கம்மி. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ம் நான் இங்க ப்ரோக்ராம்ல இருக்கேன். சொல்லுங்க வேணும். டேய் சொல்லுங்க முதல்ல. என்ன ஏதோ ஒண்ணு. என்ன? எல்லாரும் வாங்க. கூப்பிடுறாங்க. சரி அப்ப நான் சொன்ன மாதிரியே சரி. சகாதேவா இதெல்லாம் எடுத்து வை. முடிஞ்சது முடிஞ்சது. வாடா. இந்தா என் செல்ஃபி ஸ்டிக், ஜாக்கிரதை. என்ன யாரு என்ன நாங்க நாங்க உங்களை சும்மா பார்க்க வந்தோம். ஆமா பார்க்க எப்படி வருவாங்க? மொங்க முடியெல்லாம் போட்டுக்கிட்டு. அதெல்லாம் அவுத்துட்டு உட்காருங்க. சரி. கழட்டுறா. உட்கார் உட்கார் உட்காரு. டேய் உங்கள யாருக்கு பார்க்கணும்? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இவனுக்கு தான். உங்க பேர் என்ன? தினேஷ். என்ன ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. பூராடம். பூராடமா? பார்த்து சொல்றேன்.
அம்மே பகவதி தேவி நாராயணி தேவி. கஸ்டமர் வந்ததுக்கு அப்புறம் தான் எண்ணுவீங்களா? கேக்கே முன்னாடியே கணக்கு பண்ணா ஈஸியில. மேஷம் மிதுனம் கடகம். தம்பியோட நேரம் இப்ப என்ன சொல்லுதுன்னா பெருசா ஒண்ணு நடக்க போகுதுன்னு. இங்க பாருங்க, அதெல்லாம் அவன் பார்த்துப்பான். சரியா? ஆ? யார் இந்த ஆளு? நீங்க கண்டுக்காதீங்க, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. காதலிக்கிறீங்க போல புரிஞ்சுது. கல்யாண யோகம் கூடி வந்திருக்கு. கட்டுமான பணிகள்ல ஏதாவது தடைகள் ஏற்படுதா? இருக்கு, எனக்கு நல்லா தெரியும். சுக்கிரன் இடத்துல சனி நிக்கிறாரு. ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. பத்தாததுக்கு பணவரையம் வேற. தினேஷ், மொத்தத்துலயும் பிரச்சனையா இருக்கு. பிரச்சனையா? இப்ப இருக்கிற வீட்டுல 13 பேர் இருக்கீங்க. சும்மா ஏதாவது சொல்லாதீங்க. இவனை சேர்த்து 4 பேர் இருக்காங்க. நான் உயிரோட இருக்கிறவங்கள பத்தி பேசல. அப்புறம் தினேஷ், இதெல்லாம் கணிச்சு பார்த்ததுல உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. நீங்களும் உங்க வீட்டுக்காரங்களும் இல்லாம பேய் பிசாசுன்னு உங்க வீட்டுல மொத்தம் 13 பேர் இருக்கீங்க. அவங்கள அங்கிருந்து வரட்டாம உங்க பிரச்சனை தீர போறதே இல்லை. இல்ல, அதுக்கு இப்போ என்ன பண்ணலாம்? ஆவாகனம் பண்ணணும். அப்படின்னா ஓடி ஓடி பிரச்சனை பண்ற ஆத்மாக்களை பிடிச்சு கட்டி வைக்கணும். பிடிச்சி கட்டணும்னா? நான் ஒருத்தரோட அட்ரஸ் தரேன், அவரை போய் பாருங்க. லிஸ்ட் எல்லாம் அவர் கொடுப்பாரு. வீட்டோட உயர்ந்த பாகத்துல கட்டம் கட்டி பூஜை பண்ணணும். அத நான் சொல்லிக்கிறேன். சரி. அந்த பூஜையெல்லாம் இங்க நடத்த முடியாதா? எங்க யாருக்கு? என் மாமனாருக்கு ஆவாகனம் பண்றது. நல்ல வேலை அவர் கேட்கல. யோ, பேய் எங்க இருக்கோ அங்கதான் பூஜை பண்ணணும். அப்பதான் பலன் கிடைக்கும். சரி, புரிஞ்சுதா? முதல்ல நீ அந்த ஆளை போய் பாரு. செமையா பூஜை பண்ணுவான். நாங்கெல்லாம் கம்யூனிஸ்ட்காரங்க. எங்களுக்கு இதுலலாம் பெரிய நம்பிக்கை இல்ல. நம்புவீங்க நம்புவீங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா நம்புவீங்க. நம்புவீங்க நம்புவீங்க நம்புவீங்க. நம்புவேன் தினேஷ். எங்க அவர் இப்ப வந்துருவாரா? ஒரு நிமிஷம், கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அவரு பூஜையில இருக்காரு. சரி. பூனையா? பூனையில இல்ல, பூஜையில இருக்காரு. ஜோசியர் கூப்பிட்டு விஷயம்லாம் சொல்லியிருந்தாங்க. பூசாரி வரட்டும், அப்புறம் அவர் வரும்போது விஷயம்லாம் கரெக்டா சொல்லணும். 13 பேர் தானே சொன்னீங்க? ஒரு 13 பரோட்டா பார்சல் பாத்தீங்களா? சத்தியம், உங்க நேரம். 13 இல்ல 20 கொடுப்பேன். இந்த அடுப்பும் கல்லுலாம் இல்லைண்ணா, நான் தனியாக செய்யணும்ல. வந்துட்டேன். இந்தாங்க பிடிங்க. பீஃப் குழம்பு, மத்தி குழம்பு, ஐர மீன் குழம்பு. ஃப்ரை இல்லையா? என்ன வேணும்? ஐயோ சாமி, அது இல்ல. பூஜை பண்றதுக்காக ஜோசியர் அனுப்பிச்சுட்டாருல, அது சாப்பாடு இப்போ ரெடி ஆயிரு. சாப்பாடு இல்ல, பூஜை பண்றதுக்காக வந்திருக்காங்க. பூஜை முன்னாடி சொல்லணும்ல, ஜோசி சொல்லியிருக்காரு. ரெடி பண்ணிடலாம். அதுக்கு எவ்வளோ ஆகும்னு கொஞ்சம் 13 ஆத்மாக்கள். கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா 1 10 2 10 கூட்டி பாரு. வெயிட் பண்ணுங்க. சரி, வெயிட் பண்ணுறோம். ஓகே, அவ்வளோ போதுமா? அந்த 10,000 எப்படியே வாங்கணும். 10,000க்கு எவ்வளோ சைபர்? 1,30,000 ரூபா. அப்புறம் 2,000 ரூபா கமிஷன். சாமி, எனக்கு என்னோட விஷயம், எனக்கு அவளுக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்கணும். இந்த மாதிரி டைமில் தான் வாங்க முடியும். இதை விட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் பொழப்பாக இதுதான். 1,33,000 ரூபா. இல்லை, இந்த 13 பேரை நம்ம தானே கூப்பிட்டு போகிறோம். அதனால் ஏதாவது ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் ஏதாச்சும். கடவுளே, அம்மா என்ன பண்ணுறேன்? ஆத்மாவுக்கு டிஸ்கவுண்டா? என்ன சொல்கிறீங்க? அம்மாவாசை அன்னைக்கெல்லாம் காக்கா வீட்டுக்கு வரும். 10 காசு கொடுக்க தேவையில்ல, எல்லாம் ஃப்ரீ. பாருங்க, 13 ஆத்மாக்கெல்லாம் ஆவாக்கிக்கணும். கொஞ்சம் நெஞ்ச வேலையெல்லாம் இல்லை. இந்த ஆத்மாக்களோட விஷயத்தில் காசு எங்கேருந்து சேர்க்குறது? ஒரு விஷயம் பண்ணுவோம். இந்த ஆத்மாவிலேருந்து ஒரு 500 ரூபா குறைச்சிக்கலாம். போனால் போட்டு ஒரு நல்ல விஷயத்துக்காக தானே. அது அப்புறம் பார்த்துக்கலாம், நான் உனக்கு தரேன். உங்ககிட்ட அவ்வளவு காசு இருக்கா? எல்லாம் பார்த்துக்கலாம். அங்கே தானே வருவாங்க. என்ன பண்ண போற?
நீங்க தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆக வேணாம். நீங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே. நீங்க எல்லாம் ஒண்ணா இருந்தீங்கன்னா நாம இதை மாஸ் பண்ணிடலாம். மாஸ் பண்ணிடலாமா? இல்ல ஐயோ கல்ல பரோட்டா இருந்துச்சு என்ன இருக்கும்? அப்ப சொல்ல மாதிரியே பண்ணிருங்க. ஓகே. அதான் ஏதோ பவர் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆமால. இது என்னடா இது? ஹலோ மாமா, நான் தான். யாரு? ஊர்ல இருந்து தினேஷ் மாமா. தினேஷா, என்ன இங்க விசேஷம்? அது ஒரு விஷயம் சொல்லணும்னு தான் கூப்பிட்டேன். அவனோட ஏன், மாமா பிஸியா இருக்கீங்களா? அமெரிக்கால டாக்டர். இல்ல அம்மா ஒரு வேலையா போயிருந்தாங்க. அப்போ ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை? பிரச்சனை என்னன்னா, இப்போ நம்ம வீட்ல 13 ஆத்மா இருக்கான். அதுல ஒண்ணு உங்க அப்பா. அதுக்கு பரிகாரமா ஒரு பூஜை பண்ணணும்னு சொல்றாங்க மாமா. அது நல்ல காரியம் தினேஷ். உயிரோடு இருக்கும்போது அப்பாக்கு எதுவும் பண்ண முடியல, நீ பண்ணு. அது ஒன்றும் இல்லை மாமா, அந்த 13 ஆத்மாவையும் பூஜை பண்ணி இங்கேருந்து அனுப்புறதுக்கு 1.5 லட்சம் செலவாகும். மாமா மாமா அது அப்புறம் தினேஷ், எங்க அப்பானால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஃபியூச்சர்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் உனக்கு கூப்பிடுறேன். சரி. கிடைக்கலையா? இல்லை ஒரு 13 ஆத்மா, ஒரு 1.5 லட்சம். இல்லை நான் அதை தான் சொல்ல வரேன். என்கிட்ட கேஷ் எதுவும் இல்லை. உங்ககிட்ட இருக்கா? இல்லை. ஹலோ ஹலோ, கேக்குதா? நான் கனடால வந்து வேலை பார்க்கறதுனால நீங்க என்னமோ நினைக்கிறீங்க நான் பெரிய வேலை பார்க்கறேன்னு. இங்க மாச செலவு எப்படி பார்க்கறேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நீங்க அங்க இருந்து காலி பண்ணதா என்னால வீடு இடிச்சு விற்க முடியும். இனி நான் வெயிட் பண்ண மாட்டேன். கடைசியில நாங்க தான் என்னமோ உன்னை துரத்தி விட்டேன்னு சொல்லிடாத. இது எல்லாமே ரோல்டு கோல்டுப்பா. இல்லைன்னா என்னைக்கோ உன்கிட்ட கழட்டி கொடுத்துருப்பேன். பிரச்சனை இல்லை, என்கிட்ட வேற ஐடியா இருக்கு. ஆஹா. சுப்பிரமணியம் 2வது தெரு. சுப்பிரமணியம் 200 தெரு 200. ராமகிருஷ்ணன். அது எதுக்கு? வீட்டு வலிக்கு. யாரோட? தினேஷோடது. ஆ ஆ ராமகிருஷ்ணன் கன்யாணிவாஸ் 500. சந்தீப் குமார் போடுது. 3 பேரும் நல்லா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா பெட்டியும் ஓபன் பண்ணியாச்சா? ஒரு பாக்ஸ் மட்டும் இருக்கு. அண்ணா இருக்காரா? பிரச்சனை ஒண்ணும் இல்லல. சஜியை பாத்துக்கோ. இல்ல. அவன் வாயை தூக்கி ஏதாவது பேசினா போதும். கிரியனனை ஃபேஸ் பண்ண முடியாம தான் நாங்க வராம இருக்கேன். அங்க இருக்கவங்க எல்லாரையும் நீயே பாத்துக்கோ. நான் இங்க வேலையை முடிச்சுட்டு உனக்கு மெசேஜ் பண்றேன். சரி, ஃபுல்லா எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்குன்னு எனக்கு சொல்லு. அப்பதான் எனக்கு தூக்கம். அனுப்புறேன். ஏய் மறக்காம வை. 300. ஓ சரி. எழுத படிக்க தெரியாது இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? சுகுணானந்தன் அவந்திகா. 200. டீ சாப்பிடுப்பா. டீ வந்துருச்சா? டீ தான். சாப்பிட ஒன்றும் இல்லை. முறுக்கு இருக்கு. கீதா செபாஸ்டியன் 200. இந்தாப்பா முறுக்கு. செபாஸ்டினா, இந்த டீ குடி. அதை கொடுங்க. இந்த அது என்னது? கிரி ஒரு 200 ரூபா கொடுங்க. மீன்காரருக்கு கொடுக்கணும். போ. அப்புறம் இல்லை, அது கணக்கு எழுதல. உன் வீட்டு வேலைக்கு இதுலேருந்து பணத்தை எடுத்ததுனால உன் கல்யாணத்துக்கு இதுலேருந்து எதுவும் வராது. கொடுக்க வேண்டியவங்களாம் கொடுத்துட்டாங்க. மீதி எல்லாம் புது ஆளு. என்னடா ஊர்ல எல்லாரும் ஏமாத்தவங்களோ? என்ன விஷயம்? இந்த காலியாக வெக்கமா இல்லை உனக்கு? இப்போயாவது முடிச்சு கொடுத்துருக்கலாம்ல. நான் முடிச்சிடுறேன். காசை முடிக்கிற வேலை இல்லை, அவன் வீட்டு வேலையை முடிக்கிறத சொன்னேன். பைசா முடியும் போது வீடு வேலையும் முடியும். முடிஞ்சா சரிதான். அடுத்து எழுதிக்கோ. சிவதாசன் கைக்கண்டி 100 ரூபா. ஓய் அக்கா. அக்கா, பூஜைக்கான பொருளை கொண்டிருக்கேன். டேய், அதை எடுத்துக்கிட்டு நீ என்ன இங்க வந்த? அப்புறம் தினேஷ் அண்ணா வீட்ல தானே உன்கிட்ட வைக்க சொன்னாரு. அவரா? எப்ப?
இங்க வா, இங்க வா, வா, இங்க வா. என்ன வேலை பண்ணிரு? ஐயோ, யாருக்கும் தெரியாம பண்ணா கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? ஆ? கொடுப்பீங்களா? ம். நல்லா இருக்கு. சரியா? ஆனா இதுக்கு கீழே சிபிகேன்னு தெளிவா எழுதணும். அப்பதான் திருவிழாவில் நாம தான் கொடுத்தோன்னு எல்லாருக்கும் தெரியும். என்ன கரெக்ட் தானே? நானும் அதுதான் யோசிச்சேன். ஆமா எப்ப? சரி சீக்கிரம் எழுது. என்ன? சரி. லால் சலாம். லால் சலாம். நல்ல முகம்ல.